ஹேடா ஸ்ட்ராபெரிஸ் வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு பிளட்டி சர்க்கஸோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 and 2 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இதோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா லைக் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா தான் எனக்கு அந்த டேட்டில் போடுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு பர்த்டே வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி எனக்கு நாளைக்கு பர்த்டே இதை போடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக என்னால் போடவே முடியாதுடா ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸிஸ், ஓகேவா? ஸோ அதனால் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா தான் பெட் 4 டேஸ் இல்லை 5 டேஸ் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஸோ முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா தான் அது எனக்கு பரவாயில்லையாக இருக்கும். அண்ட் எப்போவுமே நான் வீட்டில் சொல்கிற மாதிரி ஹார்ட்டான சீன்ஸு, அன்கட் சீன்ஸ் எல்லாமே நான் அந்த டெலகிராமில் தான் போடுவேன். ஸோ டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டா சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக நான் இதில் நிறுத்தியிருந்திருப்பேன் அப்படின்னா நம்ம ஜேகே லைக் சைக்கோவான ஜேகே நிவியை கொண்டு இருந்திருப்பாங்க. அதை நம்ம ஆனி பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். அந்த இடத்த ஓடி போயிருந்திருப்பாங்க. அண்ட் ஒரு சைடு அப்படி போனால் இன்னொரு சைடு ஐஷுவும் தியாவும் எப்போ தூங்கினாங்கன்னே தெரியல. பட் ஆனால் அவங்க தூங்கிட்டாங்க. அந்தளவுக்கு டயர்டாகி அவ்வளோ இதில் தூங்கிட்டாங்க. அதோடு நான் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ நம்ம அதில் இருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவாடா ஃபிக்ஸீஸ்? அண்ட் பார்ட் 3க்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. லைக் 12 டேஸ் ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாரிடா ஃபிக்ஸீஸ். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எனக்கு ரொம்பவே பயமாயிருச்சு. எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், என்ன எதுன்னு எதுவுமே தெரியல. ஏன்னா ரொம்பவே இருட்டாக இருக்குது. பக்கத்தில் என்ன இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு நிலமையில தான் ஆனி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு கட்டத்தில் என்னமோ நடந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா இப்போ லைக் ஒரு மார்னிங் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, மார்னிங் ஆகுது. ஆனிக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நம்ம தியாவும் ஐஷுவும் அவங்க தூங்கிட்டாங்க. லைக் ரொம்ப டயர்டில் தூங்கினதே தெரியாத மாதிரி தான் தூங்கிட்டாங்க. அவங்களுக்கே தெரியாது தூங்கினது. ஸோ தூங்கிட்டாங்க. ஆனிக்கா கண்ணு திறந்து பார்க்குறாங்க. லைக் ஏதோ ஒரு வெளிச்சம் மூஞ்சில் பட்டுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி இருக்கிறது நம்ம ஜேகே தான். அவங்களுக்கு அப்படியே பதறி போயிடுச்சு. எந்திரிக்க பார்க்குறாங்க. பட் ஆனால் அவங்க கை கால் எல்லாமே கட்டி போட்டு வச்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அசைஞ்சு பார்க்குறாங்க. பட் அவங்க கை கால் எதுவுமே அசைக்கவே முடியல. அந்த அளவுக்கு கை கால் ரெண்டுத்தையுமே நம்ம ஜங்கு கட்டி போட்டு வச்சிருக்காரு. இப்போ ஆனியை தான் நம்ம ஜங்கு பார்க்குறாரு. யார்ரா நீ? எதுக்குடா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? எங்களை கொல்றதுனால உனக்கு என்னடா அப்படி வந்துட போகுது? கொல்றதுனால எல்லாமே உனக்கு நடக்கிறியா? ஏன்டா இப்படி பண்ணல? எங்களெல்லாம் பார்த்தா பாவமாக தெரியலையா உனக்கு? இப்படி சித்திரவதை பண்ணுறிய? நாங்கள் அப்படி என்னத்தை தாண்டா உனக்கு பண்ணிட்டோம் இப்படி நீ பண்ணுற அப்படின்னு ஆனி கேட்டு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. லைக் அழுகையாக வருது. ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, அவர் கத்தியை எடுத்து காட்டுறாரு. ஆனிக்கு அப்படியே பயமாயிருச்சு. அவன் என்ன பண்ண போகிறானோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு வந்துருச்சு. ஜங்குக் தான் ஆனியை பார்த்து அவ்வளோ க்ரீப்பியாக சிரிச்சிட்டு இப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன பயமா இருக்கா? உன்னோட பயம்தான் எனக்கு போதையே, தெரியுமா? உன்னை மாதிரி கொல்லும்போது அவங்க கண்ணில் வர பயம், அவங்க காப்பாத்துங்கன்னு கத்துறது எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் ஒரு தனியான போதை. உடனே ஆனி தான், உனக்கு போதை வேணும்னா ட்ரக்ஸ்ன்னு போய் எடுத்துக்க வேண்டாம், ஏன்டா இப்படி கொள்கிற? ஐயோ போச்சு, என் வாழ்க்கை போச்சு, ஐயோ சுகாமாமா என்னை காப்பாத்துடா, எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்ற மாதிரி அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, அவர் கத்தி எடுத்து சரக்குன்னு ஆனியோட கையில் தான் குத்துறாங்க. வழியில் ஆனி கத்துறாங்க. ஐயோ டீ ப்ளீஸ்டா விட்டுடுறா, நான் பாட்டுக்கு போயிடுறேன்டா, நான் யாருக்கிட்டே எதுவுமே சொல்ல மாட்டேன்டா, ப்ளீஸ்டா விட்டுடுறா அப்படின்ட்டு ஆனிக்கு கேட்குறாங்க. அது அப்படி கேட்கும்போது ஜங்குக்கு இன்னமும் ரொம்ப
அந்த ஹாப்பி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அகெயின் வந்து கையில் வந்து ஒரு பிளேஸாக குத்திக்கிட்டே வராருங்க. ஆனியா கத்துறாங்க, அழறாங்க, வலியில் துடிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஜங்குக்கா அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாகவே இருக்குது. என்னை அப்படியே வந்து ரொம்ப குத்துறாங்க. ஆனியோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லுமே எல்லாம் பிளட்டாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவங்க உடம்புல இருக்கிற பிளட் எல்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. கடைசியாக இப்போ வந்து சுத்தமாக ஆனியால் ஒன்றுமே முடியல. அந்த அளவுக்கு வந்து மோசமான நிலமையில தான் நம்ம ஆனி இருக்காங்க. ஜங்குக் பார்த்து அவளுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அப்போ ஆனி லாஸ்ட்டாக ஒரே ஒரு வேர்டு தான் சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஜங்குக் என்ன பண்ணுறாரு, லைக் ஆனியோட கழுத்தையே அறுத்துடுறாரு. அவ்வளோதான், ஆனியோட சாப்டரும் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் 3 பேரும் முடிச்சிட்டாரு. அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஐஷுவும் தியாவும் தான். இப்போ நம்ம அவங்க சைடு பார்க்கலாம். இந்த மாதிரி முடித்ததுக்கப்புறமா ஜங்குக் என்ன பண்ணுறாரு, ஆனியோட பாடியில் பெட்ரோலெல்லாம் ஊற்றி எரிய வச்சிடுறாரு. அங்கே எரிஞ்சிட்ருக்கு. அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஐஷுவும் தியாவையும் பார்க்கலாம். அவங்க வந்து எப்போ தூங்குனாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியாமல் தூங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு ரூமுக்குள்ளார இருக்காங்க. அந்த ரூம் வந்து ரொம்பவே க்ளீனாக நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க எந்திரிச்சு நம்ம எங்கே இருக்கோம் எங்கே இருக்கோம்னு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம இவ்வளோ நேரம் கண்டது கனவா அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே பக்கத்தில் தியா தான் இருக்காங்க. அப்போ பெட்ஷீட்டை தூக்கி பார்க்கும்போது அவங்க காலில் அவங்க கட்டி இருந்தது இருக்குது. அப்போ இது கனவுல நிஜம்தான், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அப்போ தான் அவங்க தியாவை வந்து எழுப்புறாங்க. ஐஷோ, தியா தியா எந்திரி, தியா எந்திரி. ஏய் இருடி, கொஞ்ச நேரம்டி, இப்போ தாண்டி நான் டூயட் பாடிட்டுருக்கேன். டூயட் பாடி முடிச்சுட்டு நான் எந்திரிக்கிறேன்டி. அட நாசமாக போனவளே, டூயட் கேட்குதா, இங்கே உயிருக்கே போராடிட்டு இருக்கேன், உனக்கு டூயட் கேட்குதா, டூயட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒன்று அடிக்கிறாங்க. கதறிட்டு எந்திரிக்கிறாங்க. எதுக்குடி அடிச்சேன், நம்ம பாட்டுக்கு டூயட் அசிங்கமாக வாயில் வந்துடும். இங்கே நம்ம உயிருக்கு போராடிட்டு இருக்கோம், உனக்கு டூயட்டு கேட்குதா, டூயட்டு மானங்கிட்டவளே, வாடி, நம்ம எங்கே இருக்கோன்னு தெரில, ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தியாவும் சுற்றி பார்க்குறாங்க. ஆமாடி, என்னடி, யாரோட வீடு இருக்குது, யாராவது நம்மளை வந்து காப்பாற்றிருப்பாங்களா? அப்போ கண்டிப்பாக நம்ஜனுட்டே அங்கே தான் வந்து நம்மளை காப்பாற்றிருப்பாங்க, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியாவை வந்து கூட்டிகிட்டு ஐஷுவும் வந்து லைக் வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா அங்கே ஃபுல்லாக மெய்ட்ஸாக இருக்காங்க. அதாவது எப்படின்னா மெய்ட்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் அது ஒரு ரோபோட்ஸ் மாதிரி தான் வேலை பார்க்குறாங்க. லைக் வந்து ஒரு ரோபோட் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் என்ன பண்ணுமோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீன் பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் அவங்க போய் சரி நம்ம யார்கிட்டயாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கக்கிட்ட போய் கேட்டால், எக்ஸ்கியூஸ் மீ, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. அவங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்க்குறதே அந்த மெய்ட் பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. அவங்க ஸ்டண்ட் ஆகி நின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மெய்டு வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்டுட்டோம் அப்படின்றதுக்காக இந்த கிழவி இப்படி பார்க்குது. சரி வா, நம்ம வேறு யார்கிட்டயாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. லைக் ஸ்டெப்ஸில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டே போடாமல் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ கீழே வந்ததுக்கப்புறமா ஒருத்தவங்க வந்து அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு பையன் வேலை பார்த்துட்ருக்கான். இதை பாரு தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த பையனும் திரும்புகிறான். அவன் எதுவுமே பேசல, நின்றுட்டே இருக்கான். நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு உனக்கு தெரியுமா? இது எந்த இடம் அப்படின்னு உனக்கு தெரியுமா? யார் வந்து எங்களை காப்பாற்றினா அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பையன் நின்றுட்டே இருக்கான். ஒரு வேளை இந்த பையனுக்கு காது கேட்காதோ? தம்பி, நான் பேசுகிறது உனக்கு புரியுதாடா, கேட்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு கை பாஷையிலே கேட்குறாங்க. எந்த பதிலும் இல்லை. என்னடி இதை, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கிறான். தம்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உழுகுறாங்க. எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அந்த பையன் திரும்பி அவன் பாட்டுக்கு அவன் வேலையை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். என்னடி இது, கேட்டதுக்கு எந்த பதிலுமே இல்லை, சும்மா நின்றுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். என்னமா இருக்கும் தெரியலையேடி, நம்ம ஐயோ எங்கே வந்து மாட்டிக்கிட்டோம், ஒரு பிரச்சனையிலேருந்து எஸ்கேப்பாக இன்னொரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமோ? இருக்காது அப்படி இருக்காது. அந்த பையனுக்கு கேட்காது போல், வாயும் பேச வராது போல். அதுதான் அந்த பையன் திரும்பிட்டான். நம்ம வேணால் வேறு யார்கிட்டயாவது கேட்கலாமா? சரி வா நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ வந்து ஒரு மெய்டு அவங்க முன்னாடி வந்துடுறாங்க. அப்போ அவங்க பேசுகிறது வந்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி குரலில் தான் அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் ரூமை விட்டு வெளியில் வரக்கூடாது, மாஸ்டர் சொல்லியிருக்காரு, உங்கள் ரூமுக்கு திரும்ப போங்க, உங்களுக்கு எதாக இருந்தாலும்
அங்கே வந்து கிடைக்கும் அப்படின்னு அந்த மெய்டு வந்து சொல்கிறாங்க. அதுவும் உங்கள் குரல் ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஐஷுவும் தியாவும் பார்க்குறாங்க. என்ன இந்த கிழவி இப்படி பேசுது, குரல் போன கிழவியா இருக்குமோ அப்படின்னு 2 பேருமே வந்து பார்க்குறாங்க. இதை இதை பாருங்க பாட்டி, உங்கள் மாஸ்டர் எங்கே இருக்காருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அது ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு ஐஷு வந்து கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், சீக்கிரமாக சொல்லுங்கள். இங்கே ஃபோன் ஏதாவது இருக்கா? ஃபோன் இருந்தால் கொடுங்களேன், நான் ஃபோன் பண்ணணும், ஃபோன் பண்ணி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தியா கேட்குறாங்க. ஆனால் அந்த மெய்டு வந்து முன்ன என்ன சொன்னாங்களோ அதே தான் திரும்பவும் சொல்கிறாங்க. உங்கள் ரூமுக்கு போங்க, மாஸ்டர் வந்தால் ரொம்ப கோவப்படுவார். நீங்கள் ரூமுக்கு போகிறது தான் நல்லது. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நாங்களே வந்து உங்களுக்கு ரூமில் செஞ்சு தருவோம். சீக்கிரமாக உங்கள் ரூமுக்கு போங்க. அப்போது தியா தான், என்ன இவ இந்த கிழவி பேசுகிறதே திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கு, என்னடி இந்த கிழவி பேசுனதே திரும்ப திரும்ப சொல்லுது, வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகர்ந்து போக போகிறாங்க. ஆனால் அந்த மெய்டு வந்து அகெயின் அவங்க முன்னாடி நின்றுக்கிறாங்க. என்னடி இந்த கிழவி நம்ம விடாது போலேடி, சரி வாடி நம்ம திரும்ப ரூமுக்கே போயிடுவோம் அப்படின்னு அவங்க அகெயின் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பெட்டில் உட்கார வச்சுட்டு சரி நம்ம இந்த ரூமில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ட்ரெஸ்ஸஸாக இருக்குது. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து லைக் ஓல்டு டைப், லைக் இந்த மாடர்ன் எரா இல்லாத மாதிரி ஓல்டு எராவில் இருக்கிற மாதிரி தான் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. டே மச்சான், இங்கே பாடுறா, இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுடா, ரொம்ப பழைய காலத்து ட்ரெஸ்ஸுக்கெலாம் இருக்குடா, ஆனால் புதுசாக இருக்கிற மாதிரி தான்டா இருக்குது. டேய், நானே இங்கே முடியாமல் உட்காந்துட்ருக்கேன், என்னை கடுப்பேற்றதடா அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் அங்கே அப்போ ஒரு மெய்டு வந்து உள்ளார வராங்க. அவங்க எதுவுமே பேசலை. வந்து தியாவுக்கு கீழே அவங்க தியா வந்து மேலே பெட்டில் உட்காந்துட்ருப்பாங்க. அந்த மெய்டு வந்து கீழே உட்காந்துட்டு தியாவோட காலில் அடிபட்டிருக்குல்ல, ஸோ அதை அந்த கட்டை அவுத்துட்டு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. என்னது இது, யாருமே எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாங்களேன்னு 2 பேருக்குமே தோணுது. அதுக்கப்புறமா ஆயிஷா வந்து தியா பக்கத்தில் தான் வந்து உட்காடுறாங்க. என்னடி இது, மெய்ட்ஸு ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஒருத்தங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், இந்த பொண்ணு வந்துச்சு ட்ரீட்மெண்ட் வந்துச்சு போயிடுச்சு, என்ன தாண்டி நடக்குது இங்கே, எனக்கு ஒன்றுமே புரியலையேடி. சரி, எதா இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது, நான் குளிச்சே ஆகணும். எப்படி குளிப்பேன் இந்த மாதிரி காலை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போய் பார்க்குறாங்க. நல்லா ஸ்பீஷியஸ், லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்பேஷியஸான பாத்ரூமாக தான் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து லைக் அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. சரி நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து தனித்தனியாக குளிச்சுட்டு அங்கே இருந்த லைக் என்ன சொல்கிறது, லைக் பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி ட்ரெஸ், லைக் அந்த மாதிரியான ட்ரெஸ் தான் இருக்குது. அதுவும் ஒரு அளவு அவங்களுக்கு எப்படி கட்டுறதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதில் கட்டிக்கிட்டு அவங்க வந்து சரி நம்ம இப்போயாச்சும் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. ஸோ கீழே வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க நின்றுட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு மெய்டு வராங்க. மெய்டு வந்து மாஸ்டர் உங்களை கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு அந்த மெய்டு சொல்கிறாங்க. சரி அப்பாடா இப்போயாச்சும் அந்த அவனை பார்க்க முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து போகிறாங்க. வந்து டைனிங் டேபிளில் உட்காருங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்களும் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே ஃபுட்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுது. எவ்வளோ நல்லா இருக்கே சாப்பிடு, ஐயோ எவ்வளோ பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ இதாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே வந்து ஒரு பர்சன் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க உட்காந்துட்ருக்கிறதையே கவனிக்காமல் அவ்வளோ இதாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ தான் அந்த பர்சனோட வாய்ஸ் வருது. ரொம்ப பசி போல் அப்படின்ட்டு வாய்ஸ் வருது. அந்த வாய்ஸு கேட்டதுக்கப்புறமா 2 பேருக்குமே ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது ஜங்குக் தான். 2 பேருக்குமே அடையாளமே தெரியல. லைக் வந்து அந்த ஜோக்கர், அந்த ஜோக்கர் கெட்டப்பில் இருந்தது வந்து ஜங்குக் தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை. 2 பேருமே பார்க்குறாங்க ஷாக்கா. யார்ரா இவன்ற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் தான் எங்களை காப்பாற்றுனீங்களா அப்படின்னு தியா கேட்குறாங்க. ரொம்ப நன்றி, நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நாங்கள் செத்துருப்போம், அந்த ஜோக்கர் கையால் மட்டும் செத்துருப்போம், ரொம்பவே நன்றி எங்களை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு ஐஷுவும் சொல்லிகிட்ருக்காங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க, எப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு வந்து ஜங்குக் கேட்குறாரு. 2 பேருமே யோசிக்கிறாங்க, என்னடா இவன் வாய்ஸ் இவ்வளோ நல்லா இருக்கே, இவ்வளோ க்யூட்டாக இருக்கே அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க 2 பேருமே. நாங்கள் எப்படி இங்கே வந்தோம் தெரில. அவங்க வந்து அந்த இன்சிடெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க.
ஓ! அப்படியா? அந்த மாரி தான் வந்து நீங்க மாட்டிக்கிட்டீங்களா? கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. ரொம்ப 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 ரொம்பவே தேங்க்ஸ். நாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்க இங்கேருந்து கிளம்பிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்து அங்க இருக்கிற ஜங்கு கிட்ட கேட்குறாங்க. "ஃபோனா? அப்படின்னா?" அப்படின்ட்டு நம்ம ஜங்கு கேட்குறாரு. என்ன இந்த ஆளு ஃபோன்னா என்னன்னு கேட்குறான். ஃபோன்னு தெரியாத ஆளா யாராவது இருப்பாங்களா? அப்படின்னு 2 பேருமே வந்து லைக் தியாவும், ஐஷுவும் பார்த்துக்கிறாங்க. ஃபோனுங்க, செல்ஃபோனு. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் பேசுறதுக்கு அதுக்கு ஒண்ணு பயன்படுத்துவாங்களே, அதுதான். இத பாருங்க. நீங்க ஏதோ உதவி பண்றதுக்காக நீங்க அங்க கிடந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு தூக்கிட்டு வந்து இங்க படுக்க வச்சேன், காப்பாத்துனேன். தேவையில்லாத எதையும் வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க. இல்லாததெல்லாம் எங்ககிட்ட கேட்டீங்கன்னா தர முடியாது. அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. இல்லைங்க பரவாயில்லைங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு ஐஷு சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கேப் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. அந்த வெளியில் போய் பார்த்தா அங்கே பெரிய கார்டனாக இருக்குது. அந்த கார்டனில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவங்க 2 பேர் தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு லைக் என்னம்மா வேண்டா வெறுப்பாக பார்க்குறது, முறைச்சி பார்க்குறதுன்ற மாதிரி தான் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி இது எல்லாருமே நம்மள தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி இது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சரி எதுவும் கண்டுக்காத நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் தியா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நடந்து போகிறாங்க. அப்படியே அந்த பெரிய மாளிகையை விட்டு வெளியில் போனால் அங்கே பார்த்தா அங்கே எல்லாமே வந்து லைக் பழைய காலத்தில் எப்படி வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு சுத்தமாக புரியல நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற அவங்களுக்கு எதுவுமே புரியல. மச்சான் என்னடி இது எல்லாம் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சிட்ருக்காங்க. நம்ம நம்ம பழைய கிராமத்துக்கு எதாவது வந்துட்டோமா என்ன? அவங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே மச்சான். என்ன மச்சான் இது? நம்ம இ ஏதோ ஒரு கிராமத்துக்கு வந்துட்டு போறியேடா அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்காங்க. வா ஏதாவது யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க வந்து போய் ஒருத்தங்க கிட்ட கேட்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த இடம் எங்கன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா? நாங்கள் எங்கே இருக்கோன்ட்டு நாங்கள் எங்கே இருக்கோன்னு தெரில. உங்ககிட்ட ஃபோன் ஏதாச்சும் இருக்கா? இருந்தால் கூட கொடுங்களேன், நாங்கள் ஃபோன் பேசிட்டு தரோம் அப்படின்னு வந்து தியா கேட்குறாங்க. அந்த அந்த பர்சன் வந்து மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. என்ன இந்த ஆளு இந்த மாதிரி பார்க்குறான்? ஒரு ஃபோனு உதவி தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு இந்த ஆள் இந்த மாதிரி பார்க்குறான்? யார் நீங்கள்? எங்கேருந்து வரீங்க? ஆ என்ன நீங்கள் என்ன திருடர்களா 2 பேரும்? ஏதே திருடங்களாடே எங்களை பார்த்தா அப்படியாடா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை பாருங்கள் நாங்கள் எங்கே இருக்கோன்னு தெரியல, அதனால தானே நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ஆள் என்ன ஆகுது திருடங்க வந்திருக்காங்க நம்ம இடத்துக்கு திருடங்க வந்திருக்காங்க ஓடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கத்தின வந்து அங்கேருந்து எல்லாருமே ஓடி வந்து ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டாங்க. ஐயோ என்னடி இது ஒரு உதவி கேட்டது குத்தமா அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்கள் வந்து ஜஸ்ட் ஹெல்ப் கேட்க தான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் மேன். ஏன் மேன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. வாய மூடி அந்த ஆளே வந்து இதுன்னு கத்திக்கிட்டு இருக்க, இதில் நீ வேறு இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம் பாரேன் அப்படின்னு ஐஷு திட்டுறாங்க தியாவை. எல்லாருமே அவங்க 2 பேர்த்தும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எங்கே ஏதோ ஒரு ஏலியனை பார்க்குற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி இது இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க? அப்படி என்னத்தடி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே அடிக்காருங்க. நிறுத்துங்க எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் வந்து சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க திருப்பி அடிக்க அவங்க திருப்பி அடிக்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சண்டை போயிட்டுருக்கு. அப்புறம் அப்படியே வந்து அந்த இடத்துக்கு வந்து லைக் கார்ட்ஸ்ன்னு இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து எல்லாம் பிரித்து விட்டு இவங்க ஐஷுவையும் தேவையும் பிடிச்சிடுறாங்க. என்ன நடந்துகிட்ருக்குங்க, எதுக்கு எல்லோரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ தான் அந்த பர்சன் இவங்க 2 பேருமே வந்து அந்த பர்சன் இருப்பார்ல, ஸோ உதவி கேட்டவங்க அவங்க தான் வந்து இந்த மாதிரி இவங்க 2 பேருமே திருடங்க, எங்கேருந்தோ வந்திருக்காங்க நம்மள அப்படி இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாரு. உடனே வந்து தியாவும் ஐஷுவும் இல்லை அப்படிலாம் இல்லை, பொய் சொல்கிறா, நாங்களாம் அந்த மாதிரி இல்லை, நாங்கள் ஜஸ்ட் உதவி தான் கேட்டோம், அதுக்காக இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, நாங்கள் உதவி தானே கேட்டோம், இந்த எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ட்டு மட்டும்தான் நாங்கள் கேட்டோம், அதை தவிர அவர் எதுவுமே கேட்கல, அந்த ஆள் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து இவங்க 2 பேருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறது, உங்களை பார்த்தா சந்தேகமாக தான் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எது சந்தேகமாக இருக்கா? ஐயோ
நாங்கள் எங்கே இருக்கோம், என்ன இடம் இதுன்னு தானடையா கேட்டோம், அதுக்கு ஏன்யா இப்படி பண்ணுற, விடியா எங்களை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோப்பா, ஏய் என்னடி இது, எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, என்ன இடமாடி இருக்கும், எனக்கு தெரியலையேடி, ஒருவேளை நம்ம டைம் ட்ராவல் பண்ணிட்டோமோ, பாஸ்ட்டுக்கு வந்துட்டோமோ, என்னடி சொல்கிற அப்படின்னு வந்து தியா தான் கேட்குறாங்க. ஆமாண்டி, எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. பாத்தியா இந்த பிளேஸு, அந்த பேசுகிற அந்த அவங்க பாஷை, நாம் பேசுகிறது எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு பாத்தியல்ல. அப்புறம் எப்படி எனக்கு அதை தாண்டி தோணுது. ஐயோ, நம்ம புக்கிலலாம் படிச்சிருக்கோம். இப்போ நமக்கே அந்த சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ எப்படி நம்ம எஸ்கேப் ஆகிறது? ஃபஸ்ட்டு நம்ம எங்கே இருக்கோம், எந்த காலகட்டத்தில் இருக்கோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. அதே இல்லையே. உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? அட நாசமாக போடல. அப்போ தான் ஃபோனெல்லாம் தூக்கி போட்டேனே. ஏய், உங்ககிட்ட ஃபோன் இருக்குல்ல, அது எட்ரி. ஏய் ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை எடுக்கிறாங்க. லைக் ஐஷோட ஃபோன் தானே தூக்கி போட்டிருந்துருப்பாங்க. ஸோ தியாவோட ஃபோன் இன்னமும் இருக்குது. அவங்க எடுக்கிறாங்க, எடுத்து வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து லைக் அவங்க வந்து ஒரு இப்போ இருக்கிறத விட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுறாங்க. ஸோ அந்த ராஜாக்கள் காலகட்டத்துக்கு போயிடுறாங்க. ஏய் மச்சான், நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம்டா, காலகட்டத்துக்கு வந்துட்டோம்டா, அந்த ராஜா காலத்துக்கு வந்துட்டோம்டா. இப்போ எப்படிடா, என்னடா பண்ணுறது, என்னது, ஐயோ இப்போ எப்படி நம்ம எஸ்கேப் ஆகிறது, எப்படி நம்ம இங்கே வாழ்வோம், அவ்வளோதானா, போச்சா, ஐயோ என் ஃபுட்டெல்லாம் போச்சே, பரோட்டா போச்சே, சிக்கன் போச்சே, சிக்கன் தந்தூரி, சாக்லேட் மில்க் ஷேக்கு அப்படின்னு இங்கே உடனே தியாவா, என் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு, என் மட்டன் பிரியாணி, ஐயோ மட்டன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே போச்சா, இனிமேல் நம்ம சாப்பிடவே முடியாதா அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், லைக் போடுங்க. நான் எப்போவுமே இதை மட்டும்தான் கேட்குறேன். ஸோ மறக்காமல் இதெல்லாம் பண்ணிடுங்க. அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்டா ஃபிக்ஸீஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுறேங்க. பை பாய்.